பிரேஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 டேடி. ஆண்டவரை, இந்த இரவு வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை. ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறவர். அப்பா, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் மகா பெரியவர் ஆண்டவர். உம்மை போல வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லவே இல்லை ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆமென், 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 ஆமென் ஆண்டவர். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த 4 மாதமாக அற்புதமாக நீர் நடத்தினீர் ஆண்டவர். 4 மாதமாக கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவர். அதிசயமாக நீங்க நடத்தினீங்க ஆண்டவர். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் ஆமென் நடந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள் உருவாக்கம் நன்மைகள் நடந்தது என்று சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எஸ் டாடி, எஸ். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க மாட்டார், ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க மாட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளை அளவில்லாமல் ஆண்டவர் நிரப்ப போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர். ஆமென். பார்க்க போகிற ஆமென் ஆயிரங்கள் லட்சங்களுக்காக உமக்கு சமூகத்துல நான் வார ஆண்டவர். நன்றி செலுத்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துல நன்றி செலுத்துகிற. நன்றி நன்றி ஆண்டவர். நன்றி செலுத்துகிற ஆண்டவர். நன்றி செலுத்துகிற. பெரிய மிராக்கள் நடக்குச்சு. ஆமாம். இந்த மாதத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவர். பொருளாதாரங்கள்ல, சுகத்துல, ஆயுள்ல, பலத்துல, எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கங்கள் நடக்கட்டும் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லுகிறாங்க. அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லுகிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம். ஆமென், ஆமென். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவர். ஆமென். இந்த மாதத்துக்குரிய கனிகள் கொடுக்கட்டும், ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லுகிறேன். அளவில்லாமல் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவர். டேடி, பெரிய மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். எஸ், அப்படி செய்யுங்க, அப்படி நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். எஸ், க்ளோரி. ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற, வரப்போகிற, அதை பார்த்து கொண்டு இருக்கிற, இனி பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்துல, ஆமென், இந்த மே மாதத்துல, எஸ், ஆமென், கர்த்தர் நமக்கு ஜீவன், பலன், ஆரோக்கியம், ஆயுள் எல்லாம் கூட்டி கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நம் நன்றி உள்ளவர்களா இருப்போம். ஆமென். கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவர் அற்புதமா நம்மளை நடத்தினார். இந்த மாதமும் அற்புதமா நடத்துவார். அதிசயமா நம்மளை அவர் நடத்துவார், நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட இருப்போம். ஆமென். எஸ், ஆண்டவர் இந்த மாதங்கள்ல நம்மளை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறேன். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். மீகா 7வது அதிகாரம் அதில் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இந்த மாதத்துல அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறேன். கழிந்த மாதங்கள்ல பல்வேறு சூழ்நிலைகள்ல காணப்பட்டிருக்கலாம். நெருக்கங்கள், பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், நெருக்கடி, பணம் பிரச்சனைகள், கடன்,
ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதான் வசனம் சொல்லுகிறது. மீகா 7வது அதிகாரம் அதுல 15வது வசனம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வாழ்க்கையில இருக்கும் பொழுது, வனாந்தரத்தின் பயணத்தின் பொழுது மோசேயை நோக்கி புலம்பினார்கள். எங்களுக்கு புசிப்பதற்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் பட்டினியாய் கிடக்கிறோம், பசியாய் கிடக்கிறோம் என்று அற்ப விசுவாசிகளாய் காணப்பட்டு கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை இல்லாதபடி புலம்பினார்கள். ஆனால் மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறார். பாருங்க, காடைகளையும் மண்ணாக்களையும் குவிய பண்ணினார் ஆண்டவர். ஆமென். நான் சொல்லுகிறேன், நீங்க சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், எனக்கு இது நடக்கல, எனக்கு இது நடக்க வேண்டியது, இந்த நன்மைகள் வர வேண்டியதுதான், ஆனா வர முடியாமல் போனதற்கு இது என்ன காரணம் என்று எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க ஒரு வேளை புலம்பி இருக்கலாம், விசுவாச குறைவுகள் கூட காணப்படலாம். நான் சொல்றேன், ஆமென், தேவன் நமக்கு வைத்த நன்மைகளை அவர் தராமல் இருக்க மாட்டார். அதான் வசனம் சொல்றது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். பார்க்கறது மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையில என்ன அது நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, அதிசயங்கள் நிறைய விதத்துல நிறைய நடந்தது. செங்கடல் பிளந்தது, யோர்தான் நதி பிறந்து யோர்தான் நதி பிரிந்தது, கற்குவியல்களாய் மாறினது, வனாந்தரத்துல காடைகள், ஆகாருக்காக நீரூற்றை பிளக்கப்படினது. அப்போ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது கொஞ்சம்தான், ஆனால் தேவன் செய்தது எண்ணில் அடங்காதது. அதுக்கு பைபிள்லாம் பத்தாது, காணாது, அது எழுதிக்கிட்டே ஏன் உலகமே தாங்காது அவர் செய்த அதிசயங்கள் என. எண்ணில் அடங்காத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த மாதங்கள்ல நீங்க எதிர்பார்க்கிறத விட பெரிதானதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்தார் மாத்திரமல்ல, நம்மையும் கொண்டு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். பாருங்க, காணா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவு காணப்படுகிறது. ஆமென். திராட்சை ரசம் குறைவு காணப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார். திராட்சை ரசம் குறைவு காணப்பட்ட இடத்துல திராட்சை ரசத்தை என்ன பண்றாரு, பெருக பண்றாரு. பாருங்க, 3 குடம் தண்ணி இயேசு கிறிஸ்து திராட்சை ரசமாக மாற்றினது அதிசயம் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, அதிசயம், பெரிய அதிசயம். பாருங்க, ஆமா, யோவான் 2வது அதிகாரம், யோவான் 2 அதில் 1 நம்ம அதில் 1 11 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கி, ஆமென், இயேசு என்ன பண்றாரு பாருங்க. அதாவது எல்லாரும் சொல்றாங்க திராட்சரசங்கள் குறைவாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. யோவான் அதுல 2வது அதிகாரம் அதுல 1 நம்ம வாசிப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவு காணப்படுகிறது. ஒரு கல்யாண வீட்டுல ஒரு நல்ல ஒரு காரியங்கள், நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அங்க ஒரு குறைவை பிசாசானவன் கொண்டு வர நினைக்கிறான். ஒரு வெட்கத்தை நீங்க நல்லா சாதாரணமாக நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருமண வீட்டுல அல்லது ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள்ல ஒரு குறைவுகள் அங்க காணப்படுவதனாலே அந்த செய்பவர்களுக்கும் ஒரு வருத்தம் வரும், அவர்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு கேவலங்கள் கூட உண்டாகும். ஆனா இங்கேயும் பிசாசானவன்
ஒரு குறைவை கொண்டு வர பார்க்கிறான். ஒரு வெட்கத்தை, ஒரு அவமானத்தை உங்க வாழ்க்கையில ஒரு குறைவை கொண்டு வர பிசாசானவன் நினைக்கிறான். ஆனால் தேவனோ அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை என்ன பண்றாரு, செய்யறாரு. அப்படி நல்லா பாத்தீங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாள் சொல்றா, இப்படி திராட்சை ரசம் குறைவா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு இயேசுவை பார்த்து சொல்லும் போது, அதற்கு இயேசு சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அவருடைய தாய் என்ன பண்றாரு, மற்றவங்க கிட்ட சரி அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிடுறாங்க. அப்போ நல்லா நீங்க கவனிச்சுங்க, 6வது வசனத்தை பார்த்தா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 6 கச்சாடிகள் நிறைய அங்க வைத்திருந்தது. அப்போ இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க 8வது வசனத்துல, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் அங்கே கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தான். ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த ரசத்தை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில கானா ஊர்ல அந்த கல்யாண வீட்டுல அதிசயம் நடக்குது. திராட்சரசம் குறைவு, திராட்சரசம் குறைவு எங்க கல்யாண வீட்டுல, அதாவது கானா ஊர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவு. இயேசு கிறிஸ்து குறைவை நிறைவாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில பிசாசானவன் சில குறைவுகளை கொண்டு வர நினைப்பான். உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை, அதாவது குறைவுகள், அதாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி குறைவுகளை கொண்டு வர நினைப்பான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் மாற்றி அற்புதங்களை நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அற்புதங்களை செய்வார். பாருங்க, அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உணவு இல்லாம இருந்தா உணவு கொடுக்கிறவர், ஆகாரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தாரு. ஆமாம், ஒன்றும் இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளையும் பொருளாதாரங்கள் எல்லாம் சகல நன்மைகளால கர்த்தர் என்ன பண்ணுவார், திருப்தியாக்குவார். ஆமாம், இங்க பாருங்க, உணவு குறைவான ஒரு சூழ்நிலை. ஆனா இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, 5000 பேருக்கு உணவளித்தார். 5000 பேருக்கு உணவளித்தார் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மத்தேயு 14வது அதிகாரம், அதுல பார்ப்போம். மத்தேயு 14வது அதிகாரம், அதுல 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்க போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் சொல்றார். அப்ப சீசர்கள் சொல்றாங்க, மத்தேயு 14:17 வசனத்துல, மத்தேயு 14 அதில் 17வது வசனத்துல,
சீசர்கள் சொல்றாங்க பாருங்க, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான். இதை வச்சு இத்தனையோ ஆயிரங்கள் ஜனங்களுக்கு நம்ம அதை எப்படி கொடுக்க முடியுது? எப்படி சாத்தியம்? அது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு, கொண்டு வாங்க. இது எப்படி இது நடக்கும்? இது எப்படி? இதெல்லாம் நம்ப முடியல, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் என்கிட்ட கொண்டு வாங்க. அப்படி சொல்லும் போது அங்க பெரிய அதிசயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்றாரு. 19வது வசனம், அதாவது மத்தேயு 14 அதில் 19வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்கும்படி கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்து அந்த அப்பத்தை பிட்டு சீசர்களிடத்தில் ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். 5 அப்பம் 5000 பேருக்கு மேல புசிக்கத்தக்கதாக ஒரு அதிசயத்தை கர்த்தர் அங்க செய்தது உண்மையானால், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், அதாவது கொஞ்சம் தான் இருக்கு, எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்? கொஞ்சம் தான் இருக்கு பிரதர், எப்படி என் வாழ்க்கையில நடக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், உங்ககிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமா, 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. இன்னைக்கு சாப்பிடுறது கிடையாது. கொஞ்சம் தான் அரிசி இருக்கு, கொஞ்சம் தான் காய்கறி இருக்கு, 10 ரூபாய் தான் இருக்கு, 100 ரூபாய் தான் இருக்கு. நான் சொல்லுகிறேன், பெருக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். ஒன்றுமே இல்லை பிரதர், நான் சொல்றேன், ஒன்றும் இல்லாத இடத்துலதான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒண்ணுமே இல்லை. 5 அப்பம் 2 மீன், இது எப்படி 5000 பேர்? ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது பெருக பண்ணது. 5000 பேருக்கு மேல சாப்பிட்டு அடுத்த வருஷத்தை பாத்தீங்கன்னா, மத்தேயு 14:20 பாத்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்லா பாருங்க, 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தாரு. 5000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்களாம். ஆனா அது சாப்பிட்டு போக மீதி 12 கூடைகள் நிறைய அப்பமும் மீன்களும் எடுத்தார்கள். எவ்வளவு பெரிய அதிசயங்கள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்யும் பொழுது ஓமராக எடுத்தாங்க. நிறைய காடைகள் குவிந்து குவிந்து கிடந்தது. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறேன். சூப்பர் நேச்சுரல் மணி, சூப்பர் நேச்சுரல் ஹெல்த், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸ், சூப்பர் நேச்சுரல் அனான்சிங் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும்னு சொல்றேன். சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஸ், சூப்பர் நேச்சுரல் மணி, சூப்பர் நேச்சுரல் ஹவுஸ், சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பரிட்டி, சூப்பர் நேச்சுரல் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டனர். அதை தாண்டி 12 கூடை நிறைய. நான் சொல்லுகிறேன், உங்களை நிரப்புவார் என்று சொல்லுகிறேன். உங்கள் தரித்திரங்கள் ஒளிய பண்ணுவார் என்று சொல்லுகிறேன். உங்கள் வறுமைகள், கலங்கடிக்கிற வறுமைகளும் பசி பஞ்சங்களும் எல்லாம் மறையும் என்று சொல்லுகிறேன். பெருக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லுகிறேன். மகா ஒரு மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கழிந்த மாதங்களில் சில தரித்திரங்கள், சில பாரங்கள், சில கடன் சுமைகள், சில சூழ்நிலைகள் காரணமாக ஒடுக்கப்பட்ட சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் அப்படி இருக்காதுங்க. இந்த மாதத்தில் அப்படி இருக்காது. திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க விட மாட்டேன். அப்படி சோதனை வந்தாலும் அதற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை நான் உண்டு பண்ணுவேன் என்று யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் செய்வார் சொல்ற. உங்ககிட்ட இருக்கிறதுல
அற்புதம். ஒரு நெல்மணிங்க அதை விதைக்கும் பொழுது அது எவ்வளவு நெல்கள் வருது. அவங்ககிட்ட இருக்கிறது அதுல பெருக்கம் இருக்கிறது. இந்த சின்ன தொழில் செய்யற, சின்னதா ஒரு வியாபாரம் பண்ற, சின்னதா ஒரு கடையை வச்சிருக்கிறேன், சாதாரணமா ஒரு தொழில் தான் நான் செய்யறேன், போதிய வருமானம் எனக்கு இதுல இல்லை, நான் எதிர்பார்த்த அளவிற்கு இதுல ஒண்ணுமே கிடைக்கல. நான் சொல்றேன் பெருக பண்ணுவார் என்று சொல்கிறேன். ஏங்க 4 மாங்காயை வித்தும் பெருகிறவங்க இருக்கிறாங்க, தேங்காயை வித்தும் பெருகிறவங்க இருக்கிறாங்க. பிசினஸ் ஒரு பெருக்கம். அதை நான் பெருசா தான் பண்ணுவேன், கடத்தை வாங்கி நஷ்டம் தான் ஆகுமே தவிர பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. இருக்கிறதுல சின்னதா ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதுல அதிசயங்களை பார்ப்பீங்க. நம்மகிட்ட இருக்கிறதுல உள்ளதுல நம்ம நிலைத்து நின்று நம்ம ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது மகத்தான ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்லுகிறார். எஸ், க்ளோரி, அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார், நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆமா ஆமா ஆமா, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். எஸ், யோபு 5வது அதிகாரம் அதுல 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்கள். நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களும் நீங்க நினைச்சு பாருங்க. நேற்றுக்கு உங்க கையில 10 ரூபாய் இருந்திருக்கலாம், இன்றைக்கு கோடி இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேவன் செய்கிற அதிசயங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு குடிசை வீட்டுல இருந்திருக்கலாம், இப்ப நீங்க ஒரு கோபுரத்துல இருக்கலாம். இது தேவன் செய்கிற அதிசயங்கள். உங்க வாழ்க்கையில சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவீங்க. என் பிள்ளை இப்படி வெளிநாட்டுக்கு போவான், இவ்வளவு சம்பாதிப்பான், நினைச்சே பார்க்கல, இவன் நல்லா வருவான். தேவன் செய்த அதிசயங்கள். உங்களுக்கு வீடு இருக்கலாம், பொருளாதாரம், பணம், செல்வங்கள், தேவன் செய்கிற அதிசயங்கள், சுகம், எல்லாமே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 77 அதுல 14 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமா, தேவனால் மட்டும்தான் அந்த அதிசயங்களை செய்ய முடியும். தேவனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். தேவனால் மட்டும்தான் உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை அவர் செய்ய முடியும். தேவனால் மட்டும்தான் உனக்கு வீட்டை கட்டி கொடுக்க முடியும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும், படிப்பின் தேவைகளை சந்திக்க முடியும். சகல காரியங்களும் தேவனால் மட்டும்தான் முடியும். என அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்கள் நடக்கும், நடக்கும் உங்க வாழ்க்கையில். இதுவரைக்கும் பார்க்காத வண்ணம் நீங்கள் பார்த்து பெருக்கம் அடைவீர்கள் என்று சொல்லுங்கள். ஆமென் ஆமென். என்ன வசனம் சொல்லுது? ஏசாயா 9:6, அவர் நாமம் அதிசயமானவர், அவரே அதிசயமானவர். ஆமென். அவர் அதிசயங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 32:17 வசனத்தை பார்த்தா, தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் வெற்றி பெறுவேனா, இந்த பிசினஸ்ல பணத்தை போட்டேன், ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டேன். என் பிள்ளை நிறைய ரிட்டன் எக்ஸாம் எழுதுற, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆனால் நிறைய தோல்வி. இது எப்படி சாத்தியமாகும்? நான் தொழில் செய்யணும்னு நினைச்சேன், ஆனால் எல்லாமே தோல்வியில் போய் நடக்குது. இந்த பையன் திருந்துவான் நினைச்சேன், ஆனால் எதுவுமே என்ன நடக்கலைன்னு சொல்றீங்க. இந்த திருமண காரியம் நடக்க எல்லாம் டிலே, எல்லாம் லேட், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் போகுது அப்படின்னு நீங்க சொல்லி புலம்புனீங்கன்னா, வசனம் சொல்லுது, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே கூடும், எல்லாமே நடக்கும், எல்லாமே வாய்க்கும். அல்லேலூயா. எஸ். யாத்திராகமம் 34:10 வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். யாத்திராகமம் 34 அதில் 10வது வசனத்தை
நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். யாருக்கும் நடக்காத அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். மற்றவங்களுக்கு நடக்காத அதிசயங்கள், மற்றவங்கள் பெற்றுக்கொள்ளாத நன்மைகள், மற்றவங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருப்பாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், சூழ்நிலைகள், பாடுகள் வந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்களை ஆசீர்வதிப்பாரு, அவங்கள பெருக பண்ணுவாரு. எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. சகல ஜனங்கள், மற்ற ஜாதியினர், மற்ற மதத்தினர் எல்லா கண்களுக்கு முன்பாக தான் நான் இந்த குடிசையில இருந்து உன்னைய கோபுரத்துல கொண்டு வைப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அவன் ஊரை சுத்தி உன் பிள்ளை வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகளை, வேலைகளை நான் உண்டு பண்ணுவேன். உனக்கு அதிசயம் செய்யாமல் நான் வேற யாருக்கு செய்வது? நீ என்னை நம்பினபடியினால், நீ என்னை விசுவாசித்தபடியினால் நான் உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் புருஷனுக்கு, உங்கள் தொழில்களுக்கு, உங்கள் வியாபாரங்களுக்கு, ஆமென், நீங்க படிக்கிற காரியங்களுக்கு, திருமண வாழ்க்கையில, சகல வீடு கட்டுதல், ஆமாம், எல்லா பணிகள், எல்லா தொழில் வளங்கள்ல எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? அதிசயங்களை நான் செய்வேன்னு சொல்ல. அரசு வேலைகளும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறேன். வெளிநாடுகளில் நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இருக்கிற வருமானத்துல இன்னொரு பெரிய பெருக்கம் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஏன்னா பூமி எங்கும் எந்த ஜாதிகள் யாருக்கும் செய்யாதத கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வார். நம்புங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி. இந்த மாதத்துக்குரிய இந்த வசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள், தேவன் இந்த மாதத்துக்குரிய நன்மைகளை உங்க வாழ்க்கையில செய்வார். அவன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்றேன், இந்த மாதங்களுக்கு அதிசயங்களை பார்ப்பீங்க. வராத நன்மைகள் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறேன். வராத பணம் உங்களுக்கு வருங்க. வராதவைகளை, நன்மைகள் எதெல்லாம் தடைபட்டு கிடந்ததோ எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெற்றியா செய்வார். அதிசயங்கள் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லுகிறேன். ஃபாதர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய கனிகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. யோசேப்பு கனிதரும் செடி கொடியாய் படர்ந்து இருந்தாங்க. உயர மேலே பறக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நொடி நிமிடம் பாதுகாத்துக்கிடுங்க. ஒவ்வொரு நாளும் வேண்டிய தேவைகள், அன்றன்று உள்ள அப்பம், அன்றன்று உள்ள தேவைகள் சகலம் பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோட ஜெப விண்ணப்பங்கள், உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட் எதுனாலும் என்னுடைய மெசேஜுக்கு, வாட்ஸ்அப்புக்கோ அல்லது இன்பாக்ஸுக்கு, மெசேஞ்சர் எதனாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரேயர் ரெக்வஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆமென். உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா 9486577042 நம்பர். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் எல்லாம் சேம் தான், ஃபோன்பே எல்லாம் சேம் தான். நீங்கள் விதைக்கிறவர்கள் விதைக்கலாம், கொடுக்கிறவர்கள் கொடுக்கலாம். நீங்கள் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம். எஸ், ஆமென். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஆமென், சோதரம் இரவு டைம் இன்னைக்கு மாறிடுச்சு. கரெக்டாக 7:45 ஒரு 8:30 மணிக்குள்ளே இந்த மாதிரி லைவ்ல நம்ம வருவோம். ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் ஆமாம். இன்னைக்கு நம்ம போஸ்டர் சரியாக போடலை தான், பட் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு ஒரு நாட்கள் எல்லாம் கரெக்டாக இப்படி ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோம். கர்த்தர் எல்லாரையும் பிளஸ் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க. உங்கள் துக்கத்தெல்லாம் அவர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறேன். கடந்த நாட்களில் நீங்கள் அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, கேவலப்பட்டு, நிந்திக்கப்பட்ட இடங்களெல்லாம் அவங்க தலையை உயர்த்தி நீங்கள் போகிற வருகிற இடங்களெல்லாம் அவங்க ஆண்டவர் பண்ணுவார், பிளஸ் பண்ணுவார். வேலைகள் உண்டாகுன்னு சொல்லுகிறேன். திருமணம் நடக்கலையா, நல்ல திருமணத்தை கர்த்தர் உங்களுக்கு நடக்க பண்ணுவார். நான் சொல்லுவேன். படிக்கலையா பிள்ளைங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் பிள்ளைகளில் படிப்பார்கள். திருமண தடை, எல்லா தடைகள் கர்த்தர் உடைச்சு உங்களுக்கு அதிசயங்களை செய்வார்னு நான் சொல்கிறேன். ஆமென். தொழில்களில், பிஸ்னஸில் தோல்விகளா ஆண்டவர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன்.
அரசு பணிகளில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா? காவல்துறைகள் சகல நல்ல வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு எழுத்து தேர்வு எழுதுறீங்களா? கர்த்தர் வெற்றி தருவார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான எக்ஸாம்ஸ், அதற்கான பண தேவைகள் தேவன் சந்திப்பார். நல்ல கம்பெனிகள் இருந்து நல்ல நல்ல அழைப்புகள், இன்டர்வியூஸ் வரும். நல்ல சம்பளத்தில் கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அப்படியே நடக்குன்னு சொல்லுகிறேன். நடக்கும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவ்ல வரலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஓகே, தேங்க்யூ. Bless you all. Amen. Amen. Amen.